بسم الله الرحمن الرحيم وَرِضْوَانٌ مِّنَ اللَّهِ أَكْبَرُ. பேன்புமிக்கவர்களே, போன பயானில் நம்ம பேசின விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைதா ஃபரகுத ஃபன்சப் வைலா ரப்பிக்க ஃபர்கப். அல்லாஹுவை தொழுகுங்கள், வணங்குங்கள், அல்லாஹ் மீது ஆசை வையுங்கள், அவன் பக்கம் நெருங்குங்கள். அதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பக்கம் நெருங்கிறது அப்படின்னா எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நல்ல செயல் நம்ம அல்லாஹ்வுக்குன்னு செய்வோம் பார்த்தீங்களா. அதாவது நம்ம நல்லதெல்லாம் செய்ய தான் செய்வோம், ஆனால் யதார்த்தமாக செய்வோம். அல்லாஹ்வை நினச்சி பார்க்காம நல்லது செய்கிறதே நம்ம பழக்கமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு செயல், எதையாவது ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்னா, அந்த செயலை செய்யும்போது நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசில் கொண்டு வரும். இப்போ யாராச்சும் நம்ம போய்கிட்டு இருக்கோம், யாராச்சும் தர்மம் கேட்குறாங்க, டக்குன்னு பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 10 வெள்ளி எடுத்து கொடுப்போம். ஆனால் நம்மளுக்கு எந்த சிந்தனையுமே இருக்காது. சரி, பாவம் கேட்குறோம், கொடுக்குறோம், அந்த லெவலில் தான் நம்ம யோசிப்போமே தவிர அங்கே நம்ம அல்லாஹ்வை கொண்டு என்ன செய்ய மாட்டோம், டச் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம இப்படி ஒரு காரியம் செய்யும் போதும் அல்லாஹ்வை கொண்டு அதில் தொடர்பு படுத்தி நம்ம செய்யும்போது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எந்த நேரமும் நம்மளுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம தொடர்ச்சியாக அதை முயற்சி செய்யணும். ஒரு தர்மம் செய்கிறோமா, யா அல்லாஹ் இதை உனக்காக வேண்டி கேட்குறேன், உன்னுடைய பொருத்தத்தை என்ன செஞ்சாலும் அவனுடைய பொருத்தம். வலதிக்ரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ் 2 மாதிரி சொல்கிறான். அல்லாஹ்வுடைய திக்ரை விட இந்த உலகத்தில் பெரியது எதுவுமே கிடையாது. வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட இந்த உலகத்திலே பெரியது எதுவுமே கிடையாது. அப்போ திக்ரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் இப்போ எதுவுமே இல்லை, நம்மளால் செய்ய முடியலை, ஒரு இடத்துல உட்காந்து அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டே அல்லாஹ்வை நினைக்கிறது. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நாடி நான் உட்காந்து என்ன செய்கிறேன், திக்ரு செய்கிறேங்கிற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு செய்கிறேன். அப்போ இதன் மூலமாக நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கிடச்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் காலை எந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அல்லது கடை வச்சுருந்தா போய் கடையை திறக்கிறோம், ஆளுக்களை வச்சு மேய்க்கிறோம், உழைக்கிறோம். இது எல்லாமே எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் உள்ளவங்க பொருத்தத்தை நாடி, குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை பொருந்திக்கிறணும். சரி, என் கணவன் ஓகே, நல்லா சம்பாதிக்கிறான், என்னை பார்த்துக்கிறான், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தர்றான். அப்போ அவங்களிடத்தில் நம்ம அந்த ஒரு பொருத்தத்தை நாடி தான் இந்த உலகத்தில் இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ உழைக்கிறோம். அப்போ ரிதுவானு மினல்லாஹி அக்பர் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அவங்கள்ட்ட பொருத்தத்தை தேடுங்க, இவங்கள்ட்ட தேடுங்க, மனைவிட்ட தேடுங்க, தாயிட்ட தேடுங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை விட பெரிய பொருத்தம் எது அப்படின்னா, என்னுடைய பொருத்தத்தை நீங்கள் நாடுறது, அடையிறது. பெண்மமிக்கவர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, சைஃபுல்லான்னு அர்த்தம், அல்லாஹ்வின் வாள். அவங்க சண்டை செஞ்சால் ஒரு கையில் இல்லை, 2 கையிலையுமே வாள் விளையாடும், 2 கையிலையுமே வாளை பிடிச்சி சொல்லட்டுவாங்க. எந்த அளவுக்கு அவங்க போரில் அவங்களுடைய வீரத்தை காமிப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹாலித் இப்னு வலீத் உடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலைமையில் ஒரு படை போனாலே வெற்றி தான் அப்படின்னு மக்களிடத்தில், சஹாபாக்கள் மத்தியில் பேர் விளங்குற அளவுக்கு உள்ள ஒரு போராளி. ஈராக்கை வெற்றி கொண்டது அவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்பு ஈராக்கை உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில். அப்போ அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலானு ஒரு போருக்கு படைகளை அனுப்புகிறாங்க.
இந்த காலங்களில் எந்த போர் படை நடந்தாலும் எந்த போர் நடந்தாலும் தளபதி யார் அப்படின்னா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அப்போ அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பேர் பரவிருச்சு, எங்கப்பா போர், இங்கே போர், யார் தலைவர், யார் போருக்கு தலைமை தாங்கி போகிறா, ஹாலித் இப்னு வலீத் இல்லை, அப்பன்னா வெற்றி நம்மளுக்கு தான் இப்படின்னு ஒரு பேர் ஆயிடுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்குறாங்க, இந்த பேச்சு நல்லது இல்லையே, இது அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து ஹாலித் இப்னு வலீத் மேலே நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு படைக்கு போர் செய்கிறதுக்கு போயிட்டாங்க. ஹாலித் இப்னு வலீதுடைய தலைமையில் தான் படை போயிருக்கு. போய் ஆயத்தமாகி போர் நடக்க போகிற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை போர் தளபதியாக நியமித்து அவங்கள்ட்டையே லெட்டர் எழுதி, ஹாலித் இப்னு வலீத் அவர்களே, இப்போ நடந்துக்கிற இந்த போரில் நீங்கள் தளபதி பொறுப்புலேருந்து விலகிருங்க, இந்த லெட்டர் கொண்டு வர்ற சயீத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை என்ன செய்யுங்க, தளபதியாக போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த லெட்டரை போய் கொடுக்குறாங்க. அவங்க பிரித்து பார்த்துட்டு அந்த சமயத்திலேயே என்ன செய்கிறாங்க, பொறுப்பை மாற்றுறாங்க. மாற்றிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சாதாரண சிப்பாய் அணிக்கிறாங்க களத்தில். அப்போ தலைவர்களுக்கு மத்தியில் அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அதில் ஒருத்தர் கேட்குறாரு, என்ன ஹாலித் இப்னு வலீத் அவர்களே, கொஞ்சம் முன்னாடி தான் தளபதியாக இருந்தீங்க, இப்போ சாதாரண சிப்பாய் ஆகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்காக தான் சூடு ஏறும்ல, அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நேற்று நான் தளபதியாக இருந்தபோதும் நான் போர் செய்தது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, இன்றைக்கி நான் சாதாரண சிப்பாயாக நின்று போர் செய்கிறத அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. இதில் என்னுடைய சொந்த சுய வெறுப்பு விருப்புகள் எதுவும் இல்லை. எப்படி இருந்தாலும் நான் சண்டை தான் செய்ய போகிறேன். அங்கே இருந்தால் நான் சொல்கிறத பல பேர் கேட்பாங்க, இங்கே நின்னால் அவங்க சொல்கிறத நான் கேட்க போகிறேன். மொத்தத்தில் நான் சண்டை போடுறது தான். எந்த நிலையில் இருந்தாலும் நான் அல்லாஹ்விற்காக பொருத்தத்தை நாடி செய்கிறேன். பேர்மமிக்கவர்களே, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படியே நம்ம செஞ்சு பழகிட்டோம், இப்படியே செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு என்ன செஞ்சிடும், அந்த பண்பு நம்மள்கிட்ட வந்துடும். இதே சாது இந்த சஹாபி இருக்காங்கல்ல, அவங்க தலைமையிலேயே இதே மாதிரி ஒரு போர் நடக்கிற காலத்தில் சிறிது காலங்கள் கழித்து நம்மளுடைய பாரசீக நாடு, இப்போ நம்ம அந்த ஈராக்லாம் இருக்குல்ல, அந்த பகுதிகளை போர் செஞ்சு என்ன செய்கிறாங்க, வெல்றாங்க, வெற்றி கொள்கிறாங்க. கொண்டா சரியான சொத்து, அதாவது தங்கம், நகைகள், வைரம், வைடூரியங்கள்லாம் இவங்களுக்கு கனிமத்தாக கிடைக்கிது. அப்போ அவ்வளோ செல்வங்கள் போர் செஞ்சு இவங்களுக்கு கிடைச்சனால சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்கிறாங்க, இந்த நகையெல்லாம் இந்த செல்வங்கள்லாம் என்ன செய்யுங்க, கொண்டாந்து ஒரு கூடாரம் இருக்குது, அந்த கூடாரத்தில் வச்சிக்கிறங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்குருவோம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன சின்ன பொருளாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே பிரித்து கொடுத்துருவாங்க அந்த இடத்துலையே. இதெல்லாம் மிக விலை உயர்ந்த பொருளாக இருக்கிறனால சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, கூடாரத்தில் வச்சுருங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம், அரசாங்கத்துக்கு எவ்வளோ சேரணும், நம்மளுக்கு எவ்வளோ சேரணும், இதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. வச்ச பின்னாடி சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அந்த கூடாரத்துக்கு காவலாக இருக்காங்க, வேறு யாரையும் வைக்கலை, அவங்க காவலில் இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, நைட்டில் அப்போல்லாம் கரண்ட் இல்லாத காலம் தானே, ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்தை கையில் வச்சுக்கிட்டு தூரத்துலேருந்து ஒருத்தர் வர்றார். அப்போ சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்குறாங்க, யாரா இந்த நடுச்சாமத்தில் ஒரு ஆள் இப்படி தட்டி தள்ளாடி வர்றாங்களே என்ன அப்படின்னு பார்த்தா, நல்லா கிட்டக்க பார்த்தா சட்டையெல்லாம் அப்படியே அழுக்கா இதாக போய் ஒரு மிஸ்கின் மாதிரி இருக்கார் அவர். ஆனால் கையில் ஒரு துணியை சுற்றி ஒரு பொருளை கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு எங்கே தான் வர்றாரு அப்படின்னு பார்த்தா நேராக அவர் அந்த கூடாரத்துக்கு தான் வர்றாரு. கூடாரத்துக்கு அவங்க சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னாடி அந்த துணியை திறக்கிறாரு. திறந்தால் அப்படியே பல 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 பண்ணி மின்னுது அந்த பொருள். என்ன அப்படின்னா, அந்த ராஜாக்கள் தலைக்கு பாவிக்கக்கூடிய அந்த கிரீடம் இருக்குல்ல, எல்லாம் வைரம் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டது. வந்தவர் என்ன செய்கிறாரு, திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தோன்னா அவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அந்த மனிதர் போய் என்ன செய்கிறாரு, நேராக அந்த கூடாரத்துக்குள்ளே வச்சுட்டு அவர் பாட்டில் திரும்பி போகிறார். சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியமாக இருக்குது,
நீங்கள் யார் வந்தீங்க, நீங்கள் பாட்டில் வந்தீங்க, பொருளை வைக்கிறீங்க, போயிட்டே இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டது கம்முண்டே போகிறாரு. திருப்பி திருப்பி கேட்குறாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அவ சொல்கிறாங்க, இவ்வளோ மதிப்புமிக்க பொருளை நான் கொண்டாந்து இங்கே வைக்கிறது எதுக்காக வேண்டி வச்சேன் அப்படின்னா, அவர் அந்த பொருளை வச்சுருந்தா பல தலைமுறைக்கு என்ன செய்யலாம், வாழலாம். அப்போ நாங்கள் கொண்டாந்து இங்கே வைக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதானே தவிர உங்கள்கிட்ட நான் யாருன்னு சொல்லணுங்கிறதுக்கு நான் வரல. என்னை படைத்த ரப்புக்கு என் பேரும் தெரியும், என் தாப்பம் பேரும் தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு போயிட்டார். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எந்த செயலை செஞ்சாலும் இந்த உலகத்தில் கிரெடிட் ஒரு புகழை வாங்கிக்கிறேன்னு அவங்களுக்கு நோக்கமே இல்லை. எல்லாமே எதை செஞ்சாலும் இதுக்குரிய பலன் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கணும் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கிட்டா அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்தவர்களாக, அந்த பொருத்தத்தை அடைந்தவர்களாக நாமும் ஆக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.